நீங்கள் நினச்சபடி உங்கள் பொண்ணோ, நீங்கள் நினச்சபடி உங்கள் புள்ளையோ, நீங்கள் நினச்சபடி உங்கள் நண்பரோ இல்லை. நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க ரொம்ப நல்லவருன்ட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்க கெட்டவராகிறாரு. என்ன ஆயிட்டீங்க? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எந்த சூழ்நிலைக்கும் நன்றி சொல்ல கற்றுக்க ஃபஸ்ட்டு. ஒரு திருடன் உங்களுக்கால் கண்டுபிடிக்க முடியுது, ஒரு முட்டாள்னு ஒருத்தவங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவன் முட்டாள்னு ஒன்று கண்டுபிடிச்சல, ஆமாம், நீ அதுலேருந்து சாதாரணமாக விலகி போயிடலாம், அவ்வளோதானே. கோடியில் ஏமாறது ₹1 ஏமாத்திட்டீங்க. பொண்ணு புள்ளெல்லாம் வாழ்க்கையை முழுசும் வருவாங்கன்னு நினச்சிங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல நான் உனக்கு உதவ மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க விலக தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டு போயினே இருங்க, விலைக்கு வச்சுட்டு வேற வேலை பார்க்கணும். நீங்கள் அதுதானே வந்தீங்க. நீங்கள் என்ன பண்ண பார்க்குறீங்க? ஏன் வெறுப்பாகிறீங்க? வெறுப்பை வர வைக்கவே கூடாது. எதன் பொருட்டும் நீங்கள் என்ன ஆகக்கூடாது, வெறுப்பாக கூடாது. கோவப்படலாம், சண்டை போடலாம், பேசலாம், அன்பா இருக்கலாம், துக்கப்படலாம், அழலாம். ஐயோ நான் ஏமாத்திட்டான் ஒருத்தன், என்ன பண்ணலாம்? அழலாம். ஏன் அழுது நீங்களே ஆறுதல் தேடி சரியாகி வெளியே வந்துடுவீங்க. நான் இவ்வளோ நம்பியிருந்தேன், அழுதுட்டேன், என்னை ஏமாத்திட்டான் என் பொண்டாட்டி, என் பிள்ளை என்னை ஏமாத்திட்டான், எங்கள் நண்பன் ஒருத்தன் ஏமாத்திட்டான், என்கிட்ட வேலை செய்கிறவன் ஏமாத்திட்டான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்? அழலாம். ஆனால் என்ன ஆகக்கூடாது, வெறுப்பாகக்கூடாது. உங்களுக்கு அழ தெரிய மாட்டேங்குது, அழுங்க, ஒப்பரி வச்சு அழுங்க, அழுது பாருங்களேன், உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு முடிவெல்லாம் நீங்கள் அழுது இருந்து வந்தீங்க தெரியுமா? நீங்கள் குழந்தையில மட்டும்தான் அழுதணும். உங்களுக்கு ஒரு நல்ல மொழி ஒன்று இருக்குது, அது அழுகை தான். ஒரு மனிதனின் சிறந்த மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன? அது அழுகை. அழுகை விட ஒரு சிறந்த மொழி இல்லை. அதனால தான் நமக்கு சிரிச்சா தண்ணி வரும், அழுதா துக்கப்பட்டா தண்ணி வரும். உங்கள் பிரச்சனைங்களுக்கு தீர்வு என்னடா அப்படின்னு கேட்டால் அழலாம், ஆனால் வெறுப்பாகக்கூடாது. நீங்கள் அழமாட்டேன்றீங்க, வெறுப்பாகிறீங்க. தலைகீழாக நடக்குது உங்ககிட்ட எல்லா விஷயமும். நீங்கள் என்ன செய்யணும்? அழணும். ஐயோ ஏமாந்துட்டோம், இல்லை ஏமாத்திட்டான், அதுக்கு என்ன பண்ணலாம்? வெறுப்பான என்ன பண்ணுவீங்க பாருங்க, அவனை எதிர்ப்பீங்க, அவனை கூட சண்டை போட பார்ப்பீங்க, அவனை எதனா பழிவாக பார்ப்பீங்க. நேரம் வேஸ்ட்டு, காலதாமதம் ஆகிடும். நீங்கள் யாரையும் பழி வாங்கிறதுக்கு வரல, யாருன்னா உங்ககிட்ட முட்டாளுங்கள்லாம் திருத்தத்துக்கு நீங்கள் வரல, யாரை கூட நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு வரல, போட்டி போட்டு இருக்கிறதுக்கு வரல. முட்டாள் தெரிஞ்ச விட்டுட்டு வேறு வேலை பார்க்கணும். உங்களுக்கு வேறு வேலைக்கு தான் இல்லையா? என்ன செய்கிறீங்க நீங்கள்? ஆனால் அங்கே நிற்கிறீங்க, வெறுப்பாகிறீங்க, திரும்ப சமாதானம் தேடுறீங்க, எதனால் என்னை சொல்லி வெறுப்பை நீ தள்ளுன்னு சொல்கிறீங்க, போட்டிக்கு போய் கெஞ்சுறீங்க, பிச்சை எடுக்கிறீங்க. அவன் எல்லாம் வாழ முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் என்ன ஆகுறீங்க? நீங்கள் வெறுப்பாகிறீங்க. கடவுள் உங்களை கூட மட்டுமே வாடுறதுக்கு அமைச்சிக்கிறான். நீங்கள் யாரை கூட மட்டும் வாழணும்? உங்களுக்கு தெரியவே இல்லை நீங்கள் உங்களை கூட வாழணும்னு. இது அதிசயமாகுது. அது எப்படி என்ன கூட வாழ முடியும்? நான் என்ன கூட தான் வாழணும். நான் யார் கூட வாழ பார்க்குறேன், அதனால தான் வெறுப்பாகிறேன். என் வெறுப்புக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யாரை கூடனா ஒத்திசைவு கொள்ள பார்க்குறேன், இல்லை யாரையாவது எனக்கு ஒத்திசைவு கொள்ள பார்க்குறேன். நான் யாரை கூடனா ஒன்றா என்னன்னு பார்க்குறேன். இல்லைன்னா யார் என்ன பண்ணேன்? என்ன கூட யாரும் இங்கே யாரை கூட ஒத்திசைவு கொள்ள முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாது, யாரை கூட ஒத்திசைவு. எல்லாருக்கும் புரிதல் எப்படி தான் இருக்குது, ஆளுக்கு வேறவாதான் இருக்குது. எதெல்லாம் உனக்கு வெறுப்பு தருதுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு அதெல்லாம் தூக்கிட்டுன்றாங்க.